இதெல்லாம் யாரு தெரியுமா? தன்னை யாருன்னு காட்டிக்கிறதுக்காண்டி சாகசம் பண்ணிட்ட சாகச வீரர்கள். ஏன்னா இதுங்க தான் இப்ப அவார்டு வாங்க போகுதுங்க. உயிரை கொடுத்து அவார்டு வாங்க போகுதுங்க. அந்த லிஸ்ட்ல வண்டி ஓட்டிட்டு போய் எப்படி சறுக்கி விழுகுறியான்னு அவங்க அம்மா அப்பா மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும். அந்த பைக் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு காசை செலவழிச்சிருந்துருப்பானுங்க, எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தேவை கிடையாது. சாகசம் அதோட சேர்ந்து உயிரும் போச்சு போச்சு. அடுத்து பித்த காமிக்கிறானா. சமீபத்தில் இவன் நல்ல வைரல் ஆனையா, அபிலாஷைன் அந்த எருமாடு, இந்த எருமாடு இது போய் எப்படி விழுந்து கிடக்குன்னு அவங்க இந்த நாய் விழுந்துருச்சு. அவங்க பெற்றோர்கள் என்ன கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ஆகிற செலவு என்ன கடவுள் மேல இருந்து கூரை பிச்சுக்கிட்டா கொடுக்க போறான். அடுத்த ஒரு ஜீவன் எருமாடு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. கல்யாண ஷூட்டிங்கா. இது யார் இப்ப கல்யாண ஷூட்டிங்? ட்ரெயின்ல ஆல்ரெடி ஒருத்தவன் அடிபட்டேன்னு தெரியுது, திரும்பவும் நீ போய் கல்யாண ஷூட்டிங்ன்ற பேர்ல போய் அடிபட்டு இப்படி கீழே மாடா நீ கீழே விழுந்து அடைக்கே. உனக்கு இத்தனை வருஷம் வளர்த்த தாய் தகப்பே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற சூழ்நிலையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து இப்ப இந்த எரும மாடு தண்ணிக்குள்ள போகுதான். ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு எத்தனை தடவை எல்லாரும் சொல்லுவாங்க. போய்தான் ஆழம் தெரியாம காலை விட்டு விழுந்து கிடக்க செத்துட்ட. அந்த உயிர் திரும்ப வருமா? அப்ப தற்குறிகள்லாம் தன்னை யாருன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலைகள்ல அலையுதுங்க. இதுகளையும் உக்காந்துக்கிட்டு வெளியில அனுப்பிச்சு போட்டோ ஷூட்டுன்ற பேர்ல வைரல் ஆகன்ற பேர்ல இந்த மாதிரி செய்யற தாய் தகப்பமார முதல்ல சொல்லணும். மூஞ்சி முகரைகளை பேத்து விட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத. ஆடுறதா வீட்டு வாசல்ல ஆடு, வெளியில வாசல்ல ஆடு, வீட்டுக்குள்ள ஆடு, இல்லை அப்படின்னா எங்க கூட வரும்போது ஆடு. இந்த மாதிரி மலை உச்சி மேல ஏறி நின்றுட்டு ஆடுறது, தரையில குதிச்சு ஆடுறது, பள்ளத்துக்குள்ள விழுந்து ஆடுறது, தண்ணிக்குள்ள போய் ஆடுறது சாகசமா? சாகசமா கேட்கிறேன் நான். நல்ல ட்ரைனிங் எடுத்தவனுங்க கூட இந்த மாதிரி பண்ணா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு போது பாதுகாப்பு கவசம் ஏதாவது போட்டிருப்பானுங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன அடிகளோட போயிடும். ஒண்ணுமே இல்லாம விழுந்து உசுர கொடுத்து சாகுது அவர். ஐயோ, இதுல நினைச்சு வருத்தப்படவா இல்ல கோவப்படவானே தெரியல.